இந்த மெசேஜ் யாருக்குன்னா, யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஒரு பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு, அதனாலேயே துவண்டு போனவங்களுக்கு, மாற்றமே பார்க்காதவங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த விஷயத்த நினச்சி பார்த்தா என்ன ஆகுது? ஒரு டல்லாக வரீங்க, அப்செட்டாக வரீங்க, அழுகையாக வருது. ஏதோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தில் மாற்றம் பார்க்காத ஒரு விஷயம், அது வீடியோ பார்க்குறவங்களும் சரி, உங்களுக்கும் சரி, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இது யாக்கோபுக்கு எவ்வளோ பசங்க? 12 பேர். ஆதியாகமம் 37:3. இதில் இஸ்ரவேலுன்றத ஜேக்கப்பை சொல்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கேயே செய்வித்தார். யோசேப்பு இங்கே இருக்கிறார். எவ்வளோ பசங்க அவருக்கு இருந்தும் அவருக்கு அவன் மேலே என்னது ஒரு பிரியம். ஏன்னா கடைசியில் அந்த பிறந்த பையன் அப்படின்னா அவன் மேலே ஒரு பிரியம். அதனால் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பசங்க இருந்தும் அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கோட், எனக்கு ரொம்ப பாசமான பிள்ளை அப்படின்னு வைத்திருக்கிறார். இதுதான் ஜோசப்க்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். புரிஞ்சா? இது உங்களுக்கு தெரியும், அதனால நான் ஜஸ்ட்டு சொல்லிட்டு போகிறேன். 12 பசங்க இருந்தோம், அவர் அவருக்கு ஒரு ஃபேவரட் லவ்வபிள் சைல்டு, அதனால் ஒரு கோட்டுக்கிட்டெல்லாம் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஜோசஃபோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 37:2 போட்டிருக்கு, யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு என்ன பண்ணுவான்னா, ஜோசஃபோட வேலை என்னன்னா, ஆடுகள் மேய்க்கிறது இருந்தாலும் அவங்க அண்ணனுங்கெல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, எங்கே விட்றானுங்க, சின்சியராக இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுற வேலை தான் ஜோசப் பார்த்துட்டு இருந்தது. இப்போ புரிஞ்சா? ஜோசப் பற்றி தெரிஞ்சது. ஜேக்கப்க்கு அவ்வளோ பசங்க இருந்தாலும் ஜோசப் ஃபேவரட் லவபிள் சன். ஜோசஃபோட வேலை என்னன்னா, அவங்க அண்ணனுங்க கூட சேர்ந்து ஆடு மேய்க்கிறது. மேய்ச்சி கொண்டு இருந்தாலும் அவங்க அண்ணனுங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எதாவது மிஸ் பண்ணாலாம் அப்பாட்ட சொல்லிடுறது, இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அண்ணனுங்களுக்கு இவன் மேலே என்னது? அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஏன் பகைச்சாங்க? அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருகிறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. எதனாலனா, அவனுடைய சகோதரர் எல்லாரிடமும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய், இதுவும் ஒரு காரணம். இவன் என்ன போய் நம்ம எது பண்ணாலும் போய் சொல்லிடுறானேன்ற ஒரு காரணம் இருந்தாலும், அது கூட என்ன ஆட் ஆயிடுது, இவனுக்கு மேலே என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷனாக கொடுக்குறாரு அவங்க அப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு இது உண்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் மேலே ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஆண்டவர் வச்சுட்டுக்கிறாரு. அப்போ என்ன ஆகும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த கதை. ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். அது ஒரு அடையாளம். ஒன் ஆஃப் த அடையாளத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கீங்கன்னா, யூ ஆர் அமங் 12. பட் உங்கள் மேலே ஏதோ ஒரு காரியம் எழும்பி வருதுன்னா, யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட், யூ ஆர் லவ்ட் பை காட். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ இதுதான் இந்த விஷயம். இப்போ என்ன ஆகுது? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பேசிக் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன ஆகுது? ஆதியாகமம் 37:14 யாக்கோபு என்ன சொல்கிறாரு ஜோசப் கிட்ட, நல்லா கவனிங்க. நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, போப்பா போய் பாரு எப்படி இவனுங்கெல்லாம் கரெக்டாக மேய்க்கிறாங்களான்னு பாரு, என்னன்னு பாருன்னு அமுச்சு விட்றாரு. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு இவனை பார்த்தாலே என்ன ஆகுது, பிடிக்காது, எரிச்சல். ஏன்னா இவங்க அப்பா ரொம்ப அவன் மேலே ஒரு அக்கறையாக இருக்க, ஸ்பெஷல் அனாயிண்டிங் போட்டு விட்டுறாரு, ஒரு பொறாமை ஏற்படுது, எல்லாமே ஏற்படுது. இந்த நேரத்தில் இவங்க அப்பா திருப்பி அனுப்புகிறாரு, போ என்னன்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ணு. இவன் வர்றது பார்த்தோன்னா உங்களுக்கு கடுப்பாய், இந்த ஸ்டோரி உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணிடுறாங்க, அவனை பிடிச்ச அந்த அனாயிண்டிங் அந்த கோட்டு, ஸ்பெஷல் கோட்டை என்ன பண்ணிடுறாங்க, கிழிச்சு தூக்கி போட்டு அவனை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி குழியில் போட்டு ஆக்சுவலாக சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக தான் பிளான். பட் அப்புறம் ஒருத்தர் சொன்ன உடனே வேண்டாடா, ஏன் உயிர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் மாட்டிக்கிறார் ஜோசப். அப்பாவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை போய் இப்படி மாட்டிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, கொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வித்தர்றாங்க எஜிப்டுக்கு. அங்கே ஒரு சில கேமல்ஸ், நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே டெப்த்து போக மாட்டேன்னு அது உங்களுக்கு தெரியும், நான் சும்மா மேலோட்டமாக போகிறேன். என்ன பண்ணுறாங்க, எஜிப்டில் ஸ்லேவா அடிமையாக வித்தர்றாங்க அவனை. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. அவன் போய் அங்கே என்னவா இருக்கிறான், ஜோசப் போய் அங்கே அடிமையாக இருக்கிறாரு. அப்புறம் அங்கே விற்றதுக்கப்புறம் அந்த அடிமையை போய் போத்திபார் வாங்கிட்டு போய்
அவங்க வீட்டில் அவரை வேலை செய்ய வைக்கிறார். அவங்க வீட்டில் அவர் நல்லா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஜோசப் செய்கிறதெல்லாம் காரியம் வாய்ச்சு போத்திபார் வீட்டில். அதனால் அங்கேயும் அவர் என்ன ஆகிறார், நல்லா ஒரு இன்சார்ஜாக இருக்கார் போத்திபார் வீட்டில். அந்த போத்திபார் ஜோசப் இருக்கும்போது எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட மாட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் நான் இப்போ இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகல, நான் உங்களுக்கு மேலோட்டமாக கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் அங்கே என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். போத்திபாரோட மனைவி தப்பான ஒரு காரியத்தை மேலே பழிய போட்டு திருப்பி எங்கே போயிடுறாரு, ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்புறம் ஜெயிலையும் கர்த்தர் கூட இருந்தாருன்னு எழுதியிருக்கும். த லார்ட் வாஸ் வித் ஜோசப் அப்படின்னு போட்டிருக்கும். ஜெயிலில் கூட இருந்தப்ப அங்கே ஜெயில் இன்சார்ஜ் என்ன பண்ணிடுறாரு, ஜோசஃபோட இதெல்லாம் பார்த்து ஜெயிலுக்கும் இன்சார்ஜாக போட்டுடுறாரு. கைதிகளை எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி ஜோசஃபை போடுறாரு. அப்போ அங்கே என்ன ஆகுது திருப்பியும்னா, ஃபேரோ கூட இருக்கக்கூடிய அந்த திராட்சை ரசத்தை கலந்து கொடுக்குற 2 பேரை பேசக்கூடிய அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அவங்கள மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. அப்போ அவங்களுடைய ட்ரீம் ஒன்று பார்க்குறாங்க. அந்த ட்ரீமுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு ஜோசப்பு. உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தன் விடுதலை ஆயிடுறான், ஒருத்தன் இறந்து போயிடுறான். இப்போ அந்த விடுதலையானவனுக்கு என்ன தெரியுது, ஜோசப் கிட்ட இந்த ட்ரீமுக்கான விளக்கம் கொடுக்குற கிஃப்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருது. ஜோசப் என்ன கேட்குறாரு, நீ வெளியில் போனோன்னு தயவு செஞ்சு என்ன மறந்துடாதன்றார். மனுஷ தயவை எதிர்பார்ப்பாரு, அவர் 2 வருஷத்துக்கு மறந்துடுவார். அதனால இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன், மனுஷ தயவை எதிர்பார்க்கக்கூடாது, கர்த்தரை எதிர்பார்க்கணும். கர்த்தர் தயவு உண்டு பண்ணுவார். புரிஞ்சா உங்களுக்கு? அவன் கர்த்தரை விட்டுட்டு கர்த்தர் தான் இவ்வளோ கொடுத்தாரு மனுஷன்ட்ட ப்ளீட் பண்ணிடுவார். போய் 2 வருஷம் மறக்க வச்சிருவார் ஆண்டவர். பாருங்க எவ்வளோ நமக்கு மறக்க அடிச்சிருப்பாரு, கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்கள் இங்கே. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஃபேரோ ஒரு ட்ரீம் பார்த்து அந்த பஞ்சத்தை குறித்து அவர் பயந்ததுக்கப்புறம் இவன் சொல்லுவான், கப்பேரர் சொல்லுவான், ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான், அவனால் இதுக்கு ட்ரீம் சொல்ல முடியும், விளக்கத்தை சொல்ல முடியும்னு சொல்லி அவனை ஜோசப்பை நேரில் வர வச்சு ஜோசப் விளக்குறார். பாருங்கள், நான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னால நான் டெப்த்தாக போல தெரியும் தானே எல்லாருக்கும். உடனே என்ன சொல்கிறார் ஃபேரோ, ஜோசப் இந்த மாதிரி ஞானமாக அந்த ட்ரீமை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இதை எப்படி இந்த ஃபெமைன் காலத்தில் நீங்கள் நடந்துக்கணுன்றதையும் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணும் ஃபேரோ, அப்போ தான் இது நீங்கள் பண்ண முடியணும்னு. ஃபேரோ என்னன்ட்டாரு, உன்னை விட ஞானவான் யார், என் கனவை பற்றியும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட, எப்படி நடத்தணும்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள்னு சொல்லி ஜெயிலில் இருந்தவனை கூப்பிட்டு கவர்னர் ஆக்கி விட்டுறாரு. ஜெயிலில் இருந்தவர் என்ன ஆயிடுறாரு, எங்கே போட்டாங்க அவங்க தான் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து குழியில் போட்டாங்க. குழியில் போட்டதே ஒரு பெரிய இது. அப்பா கூட சொகுசாக வாழ்ந்தவனை கூப்பிட்டு குழியில் போட்டாங்க. குழியில் போட்டால் கூட அவன் என்ன ஒரு ஹோப்பில் இருந்திருப்பானா, சரி இது இங்கே தானே வந்த வழி தெரியும் அவனுக்கு, போயிடலான். பிடிச்ச அடிமையாக ஈஜிப்டுக்கு அமுச்சு விட்றாங்க. ஈஜிப்டில் அடிச்சு சரிப்பா ஆண்டவரேன்னு இருந்தால் சரி அந்த இடத்துல போத்திபார் வீட்டுக்கு போகிறான். சரி அங்கே கம்ஃபர்ட்லேருந்து உயரும்போது பார்த்தா அந்த பொண்ணு இப்படி மாற்றி விட்டுருது, திருப்பி ஜெயிலுக்கு போயிடறான். சரி ஜெயிலில் கொஞ்சம் இருந்த நேரத்தில் கொஞ்சம் உண்மையாக இருந்து கர்த்தர் கூட இருக்கும்போது இன்சார்ஜாக போடுறாங்க. அந்த கப்பேரஸை மீட் பண்ண வைக்கிறாரு. இதில் ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறான். 2 வருஷம் விட்டுறாரு. திருப்பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அங்கே போகிறான். கர்த்தர் எங்கே இருந்த குழியில் போட்டவனை எங்கே கூப்பிட்டு வச்சுட்டாரு, கவர்னராக தூக்கி வச்சுட்டாரு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? இப்போ இங்கே வரேன். இப்போது யாக்கோப் ஜோசஃபை எப்படி வச்சுருந்தாரு, ஸ்பெஷலாக வச்சுருந்தாரு. குழியில் தூக்கி போட்டாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் லைனாக. என்ன ஆகுது, ஈஜிப்டுக்கு போகிறாரு, போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறாரு, தப்பாக சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து அந்த கனவை பற்றி பேசி ஃபேரோவை பார்க்க சான்ஸ் கிடைக்குது. ஃபேரோ அவன் ஞானத்தை பார்த்து என்ன பண்ணிடுறாரு, கவர்னராக தூக்கி போட்டுறாரு. இது உங்களுக்கு தெரியும். இது என்ன நடந்தது, யாருக்கு நடந்தது? இது ஜோசப்க்கு. இங்கேருந்து அப்பா கிட்ட இருந்த ஜோசப்க்கு இங்கே குழியில் போய் இப்படி நடந்துருச்சு. இது ஜோசப்க்கு நடந்துகிட்டே இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கேருந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே இன்னொரு சப்ஜெக்டை நம்ம விட்டுறோமே, ஒருத்தர் பாவம் யாக்கோபு. பாருங்கள் யாக்கோபுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஜோசப்க்கு கதை எப்படி போயிட்டுக்குது, குழியில் போட்டாங்க சார், அடிமையாக போனார், இப்படி ஜோசப்போடு கர்த்தர் இருந்தார்னு போயிட்டோம். நம்ம ஒரு ஆளை விட்டோமே கவனிக்காம. யாக்கோபு என்னானாருன்னு பாருங்க நீங்கள். யாக்கோபு என்னானாருன்னா, அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலாலே தோய்த்து என்ன பண்ணுறாங்க, என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா கொன்று போட்டுருவோன்னு பிளான் பண்ணாங்க அவனை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அது ஏன் நம்ம கொல்லணும், அதுக்கு பதிலாக இவனை அடிமையாக அமுச்சு விட்றலாம், ஆனால் அப்பா கிட்ட செத்துட்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் துணியை எடுத்து ஒரு ஆடை அடித்து அந்த ரத்தத்தில் இதை தோய்ச்சி அப்பா கிட்ட போகிறாங்க.
புரிஞ்சா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு? பல வர்ண அங்கி, அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லையோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். இப்படி போய் காட்டுறாங்க, ஒன்றும் தெரியாது அவனுங்க மாதிரி. பா இது பாருங்க ஜோசப் தான்னு. புரிஞ்சா? ஜோசப் தான் நானுங்களா? யார்கிட்ட கேட்குறாங்க இதை? கன்ஃபர்மேஷன் யார் பண்ண சொல்கிறான் அவன்? நாங்கள் எதுவும் சொல்ல. நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் இப்போ இல்லைன்ட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான்? இல்லாமல் தானே போயிருக்கோம். போய் அப்பாட்ட காமிச்சார். இப்போ அவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக நடந்துக்கிட்டாருன்னு மட்டும் இப்போ பாருங்க. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான். அதுக்கப்புறம் யார் சொல்லியிருக்கிறா? அவரே சொல்லி முடிச்சிட்டார் ஸ்டோரி. ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை எல்லாம் அவரே அவரதை கிழிச்சு போட்டு கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டு கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு, எவ்வளவு ப்ராசஸ் அவரே பண்ணிட்டாருன்னு கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். என்ன ஆயிருக்கும் தெரியுமா அந்த பிரதர்ஸ்க்கு? என்னடா இது பயங்கரமா பண்ணிட்டாரு இவரு, சரி கொஞ்சம் வருத்தப்பட்டு விடுவாருன்னு பார்த்தா இவரு அதான் சொல்லுவாங்கல்ல, என்ன இது நம்ம நினைச்சதை விட எக்ஸ்ட்ரீம் பண்ணிட்டாரு இவர். இவங்க என்ன நினைச்சிட்டு போயிருப்பாங்க, என்ன இது அப்படியே ஏதாவது சந்தேகத்தில் ஏதாவது கேட்பாரான்னு பார்த்தா இவர், அப்பா இது டே நில்றா, நான் போகிறேன், நீ கொடு, நான் கொடு, நீ கொடு, சார் நான் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் நில்லுங்க பின்னாடி, அப்பா இது யாருதுன்னு பாருங்க, இவ்வளோதான் சொன்னாங்க. அவ்வளோதானே, இதோ நான் சொல்லிக்கிற மீதியெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் அவரே சொல்லி முடிச்சு எங்கே போயிட்டார்? இப்போ அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில், குமாரன் இப்போ எங்கே இருக்கிறாரா? இவர் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அவன் போனது பத்தாம நானும் எங்கே தான் இப்போ போகிறேன், பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்கு அழுது கொண்டே இருந்தான். ஜோசப்பை பார்த்தீங்க, இந்த பக்கம் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இங்கே இவர் என்ன ஆயிட்டார்? இப்போ இதை பிடிச்சி பார்த்தோன்னே இவர் இப்போ நான் சொன்ன இது அத்தனையும் பண்ணிக்கிட்டார், எல்லாத்தையும் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார்? இப்போ அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டுச்சு, பீருண்டு போனான் என்று புலம்பி வஸ்திரங்களை கிழித்து துக்கித்து கொண்டு இருந்தான். நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இப்படின்ட்டார். ஆனால் நீங்கள் இங்கே ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க. இங்கே இவர் இப்போ கிழிச்சிட்டு இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருல்ல, ஆனால் அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்குது சினாரியோ? அதான் நடந்துட்டு இருக்குது டோட்டலாக வேற. ஆனால் இங்கே யாக்கோபு என்ன முடிவு பண்ணி போயிட்டு இருக்கிறாரு? வேற டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறாரு. பாருங்க, வஸ்திரத்தை கிழித்து எல்லாம் இது உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஆனால் ஆக்சுவல் சினாரியோவை பார்த்தீங்கன்னா அவன் சாகலை. ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி மிருகம் அடிச்சு, அட்லீஸ்ட் யார் சொல்லியிருக்கலாம் இது என்னவா ஆச்சுன்னொன்னா, இது பாருங்க அவன் தானே இது மிருகம் அடிச்சு போட்டுருச்சு, அவனை பீரிண்டு போட்டுருச்சு, செத்து போயிட்டான், ஏதாவது அவனுங்க சொல்லியிருக்கலாம்ல. ஒன்று காமிச்சார், அவ்வளோதான். மீதி எல்லாத்தையும் அவர் முடிப்பேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பல விஷயத்தில் பண்ணுவோன்றாரு கர்த்தர். பாருங்க, ஆனால் ஆக்சுவல் சினாரியோ என்னது? அவன் என்ன ஆகிறான்? அவர் அங்கே செத்துட்டான் அப்படின்றாரு, ஆனால் அவன் குழியில தான் கிடக்கிறான். ஒரு மிருகம் பிச்சவனை நார் அடிச்சிருச்சு, அவன் போத்திபார் வீட்டில் இருக்கிறான். அவன் பாதாளத்துக்கு போயிட்டான் அப்படின்ற, அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான், அங்கேயும் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கான். அப்புறம் என்னடா, நானும் அங்கே போயிடுவேன். அவர் கவர்னர் அவர். புரியுதா உங்களுக்கு? அப்போ டோட்டலாக யாக்கோபுடையது எப்படி இருந்தது? டோட்டல் வேற. நம்ம இப்போ சொல்லிடுறோம் ஈஸியா. இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம இப்போ யாக்கோபா இருக்கிறோன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சிச்சுவேஷனை. நீங்கள் யாக்கோபு நம்ம சொல்லும்போது நம்ம சிரித்து சொல்கிறோம். யாக்கோபு இப்படி ஒன்று சொல்லிட்டு 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 3 வாரம் இல்லை, எவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாரு தெரியுமா? 22 வருஷம். எப்படி இருந்திருக்கிறாரு? இப்போ நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இருந்திருக்க. பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பார்.
திடீர்னு ஞாபகம் வந்துடும். எங்கப்பா காணோம்? அதான் அவர் அந்த ரூமில் இருக்கார் பாரு. அவனை நினச்சி அழுதுட்டு பாரு. ஓன்னு அவன் இப்போ போத்திபார் வீட்டில் இருக்கிறான். அவனை உயர்வா போயிட்டு இருக்கிறாரு அவரு. இவர் ஓன்னு அழுக ஒப்பாரி. உடனே எல்லாம் கன்சோல் பண்ண வந்தாலும் அடிச்சு வெளியில் அனுப்புறாரு எல்லாத்தையும். நான் சீக்கிரமா செத்துருவேன். சாகலியே 22 வருஷமா. அவர் என்ன சொன்னாரு? நான் போயிடுவேன். போலையே, 22 வருஷமா போலையே ஒரு மனுஷன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க இங்க இது சாதா விஷயம் இல்லை. என் ஆண்டவர் வந்து பாருங்க, நானே யோசேப்புன்னு எடுத்தாலே யோசேப்பு கிட்ட தான் போயிடுவேன் நான். அவர் இங்க கூப்பிட்டு வந்து நிறுத்தினார். இதை சொல்லு என் பீப்புளுக்கு. பாருங்க, ஒருத்தன் என்ன ஆகுறாரு, அவரு 22 வருஷமா அவரு அப்படி இருக்கிறார். ஆனா என்ன ஆகுது இப்போ இந்த சூழ்நிலை? 22 வருஷம் ஆனதும் இது ஆக்சுவலா இவர் போனதெல்லாம் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். ஒரு ட்ரீம் பார்த்துட்டு ஜோசப் சொன்னார், இந்த மாதிரி எல்லாரும் வந்து வணங்குவீங்கன்றது சொல்லிட்டாரு. நடக்கிறது ஆக்சுவலா ஆண்டவருடைய திட்டம் போயிட்டு இருக்குது அங்க. இவர் ஒரு திட்டத்தை டிக்ளேர் பண்ணிட்டார், இதுதான் நடக்குது இப்போ நமக்கு, இதுதான் நடந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா அங்க கொண்டு போனதெல்லாம் ஆண்டவர். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குதுன்ற கர்த்தர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார் அங்க. ஆனா இவர் என்னன்றாரு? நான் பார்த்துட்டேன், இது யோசேப்பு தான். உறுதியா சொல்றேன், அவன் வந்து அடிக்கப்பட்டான், பிச்சு போட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். 22 வருஷம். ஆனா இவர் அங்க இருக்கிறார். இப்ப என்ன ஆகுது? 22 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அந்த ட்ரீம் நிறைவேறுது. யோசேப்பு கவர்னர் ஆயிடுறாரு. கூட இருக்கிற 11 பேர் எங்க இருக்கிறாங்க? யாக்கோபு கூட அவங்க ஊர்ல இருக்காங்க. ஒரு பஞ்சம் ஏற்படுது, அது உங்களுக்கே தெரியும். அந்த பஞ்சத்துக்கு ஃபுட் எங்க தான் கிடைக்கும்? இப்போ எகிப்துல தான் கிடைக்கும். எகிப்துக்கு இதோட சப்ளை பண்ற இன்சார்ஜ் கவர்னரே யாரு? ஜோசப். அந்த பிரதர்ஸ் வந்து இவரை தேடி வராங்க, இங்கதான் ஃபுட்டு கிடைக்கும்னு. ஆனா அதுதான் யோசேப்புன்னு உங்களுக்கு தெரியாது. குழியில போட்ட யோசேப்பு கவர்னர் ஆவான்னு யாராவது நினைப்பாங்களா? வேணா நினைச்சிருக்கலாம், எகிப்துக்கு தான் அமிச்சோம் அப்படின்னு. வந்து வணங்குறாங்க. இந்த தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேறு. போய் அப்பாட்ட சொல்லு, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ள போல, அது உங்களுக்கு தெரியுன்றதுனால. அப்புறம் என்னன்றாரு? அவன் போய் சந்தோஷமா யார்கிட்ட சொல்றாங்க? போய் எல்லாரும், அப்பா யோசேப்பு உயிரோட தான் பாருங்க, அவன் கவர்னரா இருக்கான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அவரோட மனநிலைய. 22 வருஷமா ஒருத்தனை வேஸ்ட் பண்ணி அவன் எங்க இருக்கிறான்? இப்போ போய் 2 பேரும் மீட் பண்றாங்க 22 வருஷத்துக்கு அப்புறம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த வேஸ்ட் ஆஃப் இயர்ஸ்ன்றது சாதாரண கிடையாது. he wasted 22 years in ஆண்டவர் சேட்னஸ் அப்படின்னு போய் சொல்லுன்னாரு சர்ச்சில். those who are in sadness cannot see the actual manifestation of God. எவ்வளவு பேருக்கு புரியுது பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க சேடா வரீங்கன்னா, உங்க குடும்பத்தை காரியமோ இல்லை ஒரு ஹீலிங்கோ வேலை ஸ்தல பிரச்சனையோ ஏதோ ஒரு காரியத்துக்கு, இஃப் யூ ஆர் சேட், திங்க் ஜேக்கப். ஏன்னா இஃப் யூ ஆர் இன் சேட்னஸ் யுவர் ஐஸ் வில் பி பிளைண்ட். You cannot see the actual manifestation of God. You will start to cry. மைண்ட்ல நீ எப்படி பிச்சு செத்துருப்பான்னு காமிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த துணியை பார்க்கும் போதெல்லாம் இந்த இடம் தான் கீறி இருக்கும். கீறினது யாரு? இவனுங்க. இங்க தான் கிழிச்சிருக்கும் என் பையனை, எப்படி வலிச்சு துடிச்சு செத்துருப்பான். அதுல ஒன்று இமேஜினேஷன்ல காட்டும், மூஞ்ச பாதி கடிச்சிட்டு போயிருக்கும். இப்படிதாங்க நம்ம மைண்ட். என்ன நினைச்சீங்க நீங்க? எவ்வளோ பேருக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன்? இது சாதா விஷயம் கிடையாது. நீங்கள் இப்படி தான் இமேஜின் பண்ணுறீங்க, உங்கள் சேட்னஸில் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது இது? கர்த்தருங்க என்ன சொல்கிறாருன்னா, those who are in sadness think you are wasting something. புரிஞ்சா? அப்போ God's plan was in, கர்த்தருடைய சித்தம். ஒருத்தங்க இந்த சர்ச்சில் இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க உள்ள? நீங்களாம் இருக்கீங்கல்ல. நீங்களாம் யார் தெரியுமா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். உங்க மேல தீர்க்க தரிசனங்கள் பேசி இருக்கிறாரு, வாக்கு தத்தங்கள் பேசி இருக்கிறாரு, சிலுவையில எல்லாம் செஞ்சும் முடிச்சிருக்கிறாரு. இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்தா நீங்க என்ன ப்ரோக்ராம் போட்டு சொல்றீங்க? இப்போ லைனா உறுதியா சொல்ற, இதான் நடக்கும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இதாயிரும், அதாயிரும். ஃபைனலா சேட்னஸ். கர்த்தர் சொல்றார், போய் சொல்லு, டோன்ட் பி சேட். சொல்லுங்க, டோன்ட் பி சேட். I will not be sad because I know something God is doing in progress. போயிட்டு இருக்குது. புரியுதா? யாக்கோபுக்கு கண்ணுக்கு தெரியலைங்க, ஆனா ஒரு மிகப்பெரிய திட்டம் போயிட்டு இருக்குது. அப்படி கர்த்தர் சொல்ற, உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத ஒரு திட்டம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க கரண்ட் சிச்சுவேஷன், அந்த துணியை பார்த்துட்டு நின்றுக்கிறீங்களா? இப்படி
தட் இஸ் லை, தட் இஸ் மேனிப்புலேஷன். பிசாசு உங்கள் கண்ணில் கட்டுற காரியம் அது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ யாக்கோபு கூட நின்றுங்க. நீங்கள் தான் உங்கள் முன்னாடி தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கூட சேர்ந்து என்ன பொய்ன்னு இருப்பீங்களா? நீங்களும் கட்டி பிடிச்சிருப்பீங்க யாக்கோபை. புரியுது, அவர் எப்படி இருந்தார் தெரியுமாப்பா, எவ்வளோ பாசம் தெரியுமா, அந்த கோட் எப்படி செஞ்சார் தெரியுமா, நீங்களும் கரெக்டா இல்லையா? ஆனால் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரேப்பா அப்படின்ட்டு போயிட்டு உங்களுக்கு வர்றதும் யாக்கோபுக்கே நடந்துச்சு நமக்கு நடந்துச்சுன்றவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணக்கூடாதான்? யாக்கோபு மாதிரி சேட்னஸ். இஃப் யூ ஆர் சேட், டிசைட் யூ ஆர் வேஸ்டிங் சம்திங். புரிஞ்சுதா? அப்போ இப்போ நான் வந்து அந்த ஸ்டோரி அப்படியே மாற்றி சொல்ல போகிறேன். இப்போ இதே யாக்கோபு வேர்டில் நின்று இருந்தாருன்னு வைங்களேன், என்ன ஆயிருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ யாக்கோபுட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, பலவர்ண அங்கி என்ன பண்ணிட்டாங்க, தகப்பன் இடத்துல அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கேயோ அல்ல என்று பாரும் அப்படின்னு இப்படி கொண்டு வந்து காட்டு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனே பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று போனோம்னா. ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், இந்த யாக்கோபு வந்து கொஞ்சம் ஒரு வேர்டில் நிற்கிற யாக்கோபுன்னு வைங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், அவர் என்ன சொல்லியோ யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் வந்திருக்குது, அவன் அதை பிச்சு போட்டிருக்கிறான். புரியுதா என்ன சொல்ல வரான்னு? இது அவன் தான்ப்பா, ரத்தமாக இருக்கான், அவன் ஏதோ ஒரு மிருகம் அவனை அட்டாக் பண்ணலான்னு வந்திருக்கான், அதை அவன் பிச்சு போட்டிருக்கிறான். இப்படியும் சொல்லலாம்ல, சொல்ல முடியுமா முடியாதா? இப்போ யாக்கோபு என்ன இருக்கிறாருன்னா, ஆண்டவர் இவருக்கு பல வார்த்தைகளை முன்னாடியே கொடுத்துட்டாரு. நான் காட்டுறேன் எப்படி இருக்க போற நீயும் சந்ததியும்னு. அப்ரஹாமுக்கு சொன்னது மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு ஆல்ரெடி. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தையே கொடுப்பேன்ட்டாரு, உன் சந்ததியில ராஜாக்கள் வருவாருன்ட்டாரு. அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை கொடுத்த யாக்கோபோட பிள்ளைக்கு தான் இப்படி ஆயிருக்குது. எவ்வளோ பேருக்கு புரியுது? நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்தால் இப்படித்தான் சிந்திக்கணுன்றாரு கர்த்தர். இப்போ வந்து ஒன்று இப்படி காட்டுறாங்க, பாரு இது உன் பிள்ளைதான் பாருன்றாங்க. இப்போ யாக்கோபு அதே மாதிரி இங்கே மாற்றி சொல்கிறாரு. இப்போ வேர்டில் நின்ன யாக்கோபு என்னன்றாரு, ஆமாம் அதை கண்டு இது என் குமாரனோட அங்கிதான். ஆனால் இப்போ மாற்றி சொல்கிறார், ஏதோ ஆமாப்பா ஏதோ ஒரு என்ன ஏதாவது துஷ்டம் இருக்கதான் வந்துச்சா என்ன, பிச்சு போட்டானா அதை, அது ஒன்றும் இல்லாமல் இருக்குமே அப்படின்ட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு. இங்கே அவங்க வஸ்திரத்தை கிழிச்சு எங்கடா என் பையன் கேட்டிருந்தாருன்னு வை. இப்போ அந்த பொய் சொல்ல அவனுக்கு என்ன ஆயிருக்கும், இப்போ லைட்டா பயம் வந்திருக்காங்க. ஏன்னா அவன் தைரியம் பாருங்க. ஆதியாகமம் 35:11 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாகன்றார் ஆண்டவர். பெருகிறதுனா என்ன, குழந்தைய சாகடிக்கிறதா? ஒரு ஜாதியின் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள்னா ஒரு மிருகம் பிச்சு போட்டு போகுமா? புரியுதா உங்களுக்கு? நான் அப்ரஹாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் இந்த தேசத்தை கொடுப்பேன். இதுதான் வாக்குத்தத்தமே. யாருக்கு? இப்படி வசனம் உள்ள இருந்து என் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. எப்படா என் பையன் எங்க, அவன் பிச்சு போட்டுருக்கான், அவன் சட்டை மட்டும்தான் வந்திருக்கேன், என் பையன் எங்க அப்படின்னு கேட்டிருந்தா இப்போ அவங்க என்ன ஆயிருந்திருப்பாங்க? வைந்து ஒருத்தன் ஒன்று மாறி பேசுவான், இன்னொருத்தன் மாறி பேசுவோம். அதில் ஒருத்தன் இல்லைப்பா மன்னிச்சிருங்க நாங்கள் அடிமையாக வித்துட்டோம். இது செத்து போயிட்டான்ற நியூஸு வந்து ரொம்ப பாதிக்குமா, அடிமையாக போயிட்டான்றது ரொம்ப பாதிக்குமா? இப்போ இதுக்கு அவன் என்ன ஆக முடியும்? ஆறுதலே அடையாமல் அழுது கொண்டிருந்தவன் இங்கே என்ன ஆறுதல் ஆக முடியும்? உயிரோட இருக்கான்ல. நான் என்ன பண்ணுறேன், என் குமார் இடத்துல நான் போய் சேருவேன்பா சொல்லுவீங்களா இல்லையா? இது எந்த இடத்துல மாறிச்சு? இது ஒரே இடம், ஒரே ஒரு இடம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மட்டும் பிடிச்சிருந்தான்னா 22 வருஷம் தப்பிச்சிருப்பான். ஒரே ஒரு இடத்துல இவரா ஆண்டவர் வார்த்தையை மறந்த பிசிக்கல் எவிடன்சஸை பார்த்து முடிவு பண்ணிட்டார், இதுதான் என் பையனுக்கு நடந்திருக்கும்னு. இது இவர் மாற்றி பேசியதா நான் சொல்றேன். எவ்வளோ பேர் சொல்றீங்க இப்படித்தான் நடந்திருக்கும்? ஜோசப் தான் ஆண்டவர் சொன்னது போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இவர் என்னவா இருந்திருக்கலாம்? கர்த்தர் கொண்டு போய் சேர்த்துவார். அவனை நிச்சயமா உயர்த்தி தான் வைப்பார். எங்க வச்சாலும் அவன் நல்லா இருப்பான். உலகத்துல எவ்வளவு பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்பா. கேட்டிருக்கிறீங்களா?
இவங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரு, அவனையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஏன் சந்ததி, அவன் எங்க போனாலும் அங்கே ஒரு தேசம் உண்டாகும், அவன் ராஜாவாக தான் இருப்பான். இப்படி சொல்லியிருந்தா அவர் எப்படி இருந்திருப்பாரு? புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணா 22 வருஷம் உங்களை ஏமாற்ற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஸோ 22 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதே இந்த மாதிரி ஆயிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 22 வருஷம் அப்படி இருந்திருக்க மாட்டார். எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்திருப்பாரு. இல்லை ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம், ஒரு நாள் இப்படி தான் வருவான், நான் இப்படி தான் இருப்பேன். அந்த 22 வருஷமும் he would have been waited. நான் என்ன சொல்றேன், இன்னும் வேற மாதிரி சொல்றேன். ஈஜிப்ட் தானே, ஆள் அனுப்பி விசாரிச்சிருப்பார். இப்போ என்னன்னுவாங்க, அப்பா அவன் போத்திபார் வீட்டில் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான், கூப்பிட்டு வராத, அவன் அங்கேயே இருக்கட்டும், அவனுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடு. கர்த்தர் சித்தம் நிறைவேறித்தானே இருந்திருக்கும். ஜெயிலில் போட்டாங்கப்பா, ஜம் பண்ணியிருப்பாரு. அப்பா திருப்பி இன்சார்ஜாக போட்டாங்கப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஃபேரோ கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்கப்பா, ஐயோ அங்கேயே இருக்கட்டும். அப்பா கவர்னர் ஆயிட்டான்ப்பா, ஐயோ வா உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான்ப்பா. சொல்லுங்க எப்படி இருந்திருக்கும்? புரிஞ்சா உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர்னு பாருங்க. 22 years he would have been waited. அங்கேயும் அழகா ப்ரோக்ரஸ் போயிட்டு தான் இருந்திருக்கும். ஆனா ஒருத்தன் அப்படி மாத்திட்டா 22 வருஷம் என்னது? இப்படி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பிலீவர் வாழ்க்கையிலையும் பிளான் தான். இப்போ இந்த சர்ச்சுக்குள்ள உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சவர் அவரு. இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற திட்டம் போட்டது அவரு. உங்க குழந்தைக்கான செழிப்பு, உங்க குழந்தைக்கான ஆரோக்கியம், உங்க குடும்பத்துக்கான சமாதானம், உங்க ஆரோக்கியம் எல்லாம் யார் பிளான்ல இருக்குது? இப்போ அவர் பிளான்ல இருக்குது. இப்போ யாக்கோபு காட்டின மாதிரி ஒருத்தன் காட்டுவான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன், இது என் குடும்பத்துக்கு நடக்காது. அவர் வார்த்தை சொல்லுது, அவர் தழும்புகளினால நான் குணமானேன்னு சொல்லி நான் குணமாவேன். ஆனா தெரியுதே, தெரியட்டும், பை ஸ்ட்ரைப்ஸ் ஐ எம் ஹீல்டு. நாங்கள் இவ்வளோ பண கஷ்டம் தெரியுது, இதில் நீங்கள் எப்படி வருவீங்கன்னு இப்படி ஒன்று காட்டுது. நீங்கள் என்ன சொல்லணும், அவர் எனக்காக தரித்திரராயிருக்கிறார், நான் ஐஸ்வர்யன் ஆவேன், அப்ராமின் ஆசீர்வாதம் எனக்குரியதாக இருக்குது. இப்படி சொல்லுவாமா? இப்படியே போச்சுன்னா அவ்வளோதாங்க. இது யார் கையில் இருக்குது? அதான் சொல்கிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு குட் நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன நெகட்டிவாக போனாலும் சக்ஸஸில் தான் நிறுத்த போகிறாரு. ஏன்னா நீங்கள் அவர் பிள்ளை. ஆனால் என்ன துக்கமாக அந்த சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணிடலாம், சந்தோஷமாவே இருந்துடலாமே. நீங்க பாருங்க, நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்களே, நீங்க அப்படியே இருந்திருப்பீங்க, ஒன்று வச்சு கவலைப்பட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அது நல்லா தான் நடந்துரும் பாருங்க. நான் சொல்றேன், இந்த சர்ச்சில் இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்றேன், பிலீவர் நீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதை செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் அனுமதிப்பார். ஆனா நமக்கு தெரியாது அதோட பின்னணி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்ததான் ரோமன்ஸ் 8:28 கர்த்தர் எது செய்தாலும் அவர் என்ன பண்றாரு, நன்மைக்கு எதுவாக செய்கிறார், அவரோட நாம மகிமைக்கு, அவர் குளோரிக்காக தான் செய்கிறார் தான் நம்ம இருக்கணுமே தவிர நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. சேட்னஸ், ஆண்டவர்கிட்ட சொன்னது அதுதான். சேட்னஸ் ஒருத்தங்களுக்கு வருது ஒரு இஷ்யூனால, மேபி இட் இஸ் யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம், ஆஃபீஸ் ப்ரெஷர், பண பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ். பி காஷியஸ். சேட்னஸ் வில் பிளைண்ட் யுவர் ஐஸ். என்ன பண்ணும் தெரியுமா? அடுத்த டிசிஷன் என்ன பண்ணும் தெரியாம வைக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி, இப்போ ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கும், வேலை பிரச்சனை, நீ அதுக்காக சேட்னஸ்ல இருந்துட்டா நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணுமா, வேற கம்பெனிக்கு போகணுமா, இதே கம்பெனியில் இருக்கணுமா, டீம் மாறணுமா, எதுவுமே தெரியாம போயிடும். ஹெல்த் இஷ்யூஸ், நீ தைரியம் இருக்கட்டும், சிக்னஸ் இருக்கட்டும், நீ இப்படி நின்னேன்னு வை, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் தழும்புனா குணமாவேன் எழுதி இருக்கு, நான் குணமாவேன். எஸ், இது தெரியுது, ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமா எனக்கு வலிக்குது, ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கார் தழும்புல குணமாவேன், நான் அவர் பிள்ளைங்க, நான் சுகமாவேன். டாக்டர் சொல்லிட்டு ஆகாது, இது அவ்வளவுதான், வாழ்க்கை போறான்னு இப்படித்தான். கர்த்தர் சொல்றாரு அவர் தழும்புனா குணமாவேன், நான் ஆவேன். அப்படின்னாலும் வலி இருக்கட்டும், ஆனா கண்களை திறப்பா. யோசேப்பு இப்ப இங்க இருக்கிறான்ற மாதிரி உன் ஹெல்த் இங்க இருக்குன்னு காட்டுவார், இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு காட்டுவார், நீ இப்படி மேனிஃபெஸ்ட் ஆகி நிப்பேன்னு காட்டுவார். ஆட்டோமேட்டிக்கா. சரி, நான் உங்களை கேட்குறேன், நீங்க யாக்கோபு இந்த 22 வருஷம் டல்லா இருக்கிறதுக்கு பதிலா நீங்க இந்த பாத்துல போயிருந்திருக்கீங்க, அது உங்க ஹீலிங்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா காட்டும் போது இப்ப நீங்க என்ன ஆயிருவீங்க தெரியுமா? நீங்களே உற்சாகமாயிருவீங்க. கரெக்டா இல்லையா? இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு, அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலன்னு தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே தெரிஞ்சுக்கலாமே. இப்போ ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல உங்களுக்கு எந்த விஷயத்திலையும்? sadness with pain give glory to God like Abraham. Thank you Lord. இல்ல ஆண்டவரே, I don't believe this.
உங்கள் வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டவரே. நீங்கள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. என் குடும்பம் இப்படி தான் நடக்கும், என் குழந்தை வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், எங்கள் ஹெல்த் இப்படி தான் இருக்கும், வேலை ஸ்தலத்தில் எனக்கு இப்படி மாற்றம் உண்டாகும், என் ஃபினான்ஸில் இப்படி மாற்றம். இப்படி நடந்தால் திடீர்னு ஐ ஓப்பன் பண்ணுவார், திடீர்னு ஃபெய்த்து வரும், திடீர்னு ஒரு வார்த்தை பேசுவார். இதுக்கு என்ன பண்ணணுன்ற கைடன்ஸ் கொடுப்பார். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ கர்த்தருங்க என்ன சொல்கிறாருன்னா, பாருப்பா இந்த மாதிரி அவர் பார்த்து ஒரு மெசேஜ் அவருக்கு ரிசீவ் ஆனதும் கண்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? தெளிவாக நல்லா கவனிங்க. அவங்க அந்த அறிக்கையை கொடுக்கல. அப்பா இது பாருங்க, உங்களை எவ்வளோ விஷயத்தில் பாரு, அது என்ன பண்ண தெரியுமா? நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. அவ்வளோதான், நம்மளா போட்டுருவோம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் போட்டு ஸ்ட்ராங் ஆயிரும். எதுலன்னா யார் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாது. அந்த இடத்துக்கு போயிட, அந்த இடத்துக்கு போனது யாரு? நீங்களே போயிட்டு கடைசியில் ஏன் ஆண்டவர் பண்ணலன்னு கேட்கக்கூடாது. ஸோ கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்பா ஒரு பிலீவர், நீ ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ மெசேஜ். பட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் தட் மெசேஜ்? அந்த மெசேஜ் எது தெரியுமா? ஒன்றும் உடம்பு வலி சிம்டமாக இருக்கலாம், உன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். ஆனால் ஒரு தகவல் உனக்கு வரும், வலிக்குதுன்னு பாடி ஒரு மெசேஜ் அனுப்புது உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? உண்மைதான், உண்மைதான், ஆனால் இதுதான் நிறைவேறும், எனக்கு என் அப்பா சொன்னது தான் எனக்கு நிறைவேறும். கர்த்தர் என்ன சொல்றாரு அதை நம்புங்க. நீங்கள் கர்த்தர் சொல்கிற இங்கே வலிக்குதா, ஹீல் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன், அதை பிடிச்சி நில்லு. புரியுதா? இதான் உங்கள் ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டுன்னா வார்த்தை, வார்த்தையை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வர மாதிரி சுகம் வரும். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அப்போது அங்கே பாருங்கள், ஈ சா அண்ட் கன்வின்ஸ். இதுதான் ரொம்ப டேஞ்சரான காரியம்ன்றார். பாருங்கள், ஒரு மெசேஜ் வருது இல்லையா, கொடுத்தவன் பாருங்க, அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? இது இவர் நம்ப மாட்டாரேன்னு நினைக்கிறான். நம்ம நம்புறதுல கில்லாடி. நீ என்ன சொல்றது, நான் சொல்றேன் பாரு போன்ட்டு கிடுகிடுன்னு சொல்றது. ஸோ இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, கன்வின்ஸ் ஆயிடுவோமா நம்ம. பாருங்கப்பா, நான் யாக்கோபு கூட நின்னா கூட நான் கூட என்ன இழுப்பேன், ஐயோ அவர் துணி தான் போகும்போது கூட போட்டு போனா, இதை தான் நம்ம மைண்ட் எங்க திரும்பிடும். அவுட் ஆஃப் பாக்ஸில் நம்ம நினைப்போமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் கொண்டு வரமா அத்தன்டிகேட்டடான பர்சன். கொண்டு வந்தது யாரு? பிரதர்ஸ். அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே அத்தன்டிகேட்டடா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பத்தக்கதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் வார்த்தை தான் நம்புறது. எவ்வளோ பேருக்கு இந்த சீக்ரெட் புரியுது? உங்க பாடி தான் உங்களுக்கு அத்தன்டிகேஷனே. அதை பொய்யின்னுவீங்களா நீங்க? இப்போ வலிக்குது எனக்கு கை, தினேஷ்ட சொன்னா அது எப்படி உனக்கு வலி? ஏய் வலிக்கிறது எனக்கு தான் தெரியும், திட்ட மாட்டோம். கை எனக்கு தூக்க முடியல, நீ பேசுறியா தினேஷ்னு கேட்க மாட்டோம். ஏன்னா ஏன், தினேஷை விட எனக்கு எது உறுதியானது? கர்த்தர் சொல்றாரு இதை விட உறுதி இதுன்றார். யூ ஸ்டாண்ட் இன் வேர்ட், யுவர் பாடி வில் சே. நின்னா அந்த என்னான் இருப்பான். இப்போ அவன் இல்லைப்பா வித்துட்டோம், அது என்னன்னோ, ஐயோ இது வேற ஒன்றும் இல்லை, நேற்று இடிச்சதுனாலன்றோம். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் என்ன சொல்றேன், when you stand in word, அந்த வாட் எவர் இட் இஸ், நான் சொல்றேன் ஒரு டிசீஸே வைங்களேன், அந்த டிசீஸோட வீரியம் கம்மியாயிரும். ஒரு டிசீஸ் இது இப்படித்தான் இருக்குதுல்ல, இப்போ நீங்க ஆட் பண்ணாம வாட் எவர் நீங்க அதை காட்டுங்க, அதை பொய்ன்னு நாங்கள் சொல்ல வரல, இருக்குது. ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார், இதை மாற்ற வல்லவராக இருக்கிறார், நான் சுகமாவேன், அவர் தழும்புல குணமாவேன்னா வீரியம் குறைஞ்சிரும். அது எப்படின்னா, இப்போ அவன் உண்மையாக அவன் பையன் கூட இல்லைதான், ஆனால் அதோட வீரியம் கம்மியாச்சா இல்லையா தெரிஞ்சிருந்தா. அது மாதிரி என்னன்னு அடுத்தது டாக்டர்ஸ் இல்லைங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இது மாறிடும். எவ்வளோ பேருக்கு புரியுது நான் சொன்னது? இல்லைன்னா என்ன ஆகும்னா அதுக்கு நீங்கள் பலத்தை கொடுத்துட்றீங்க. அதனால தான் பாருங்க, ஈவன் திஸ் அப்ளை சைக்காலஜிக்கலி. ஒரு நோயாளிகிட்ட போய் என்னன்னு வாங்கன்னா, இதை அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னுவாங்க. அவர் இன்னும் 20 நாள் தான் இருப்பார், அதை சொல்லாதீங்கன்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அவர்கிட்டே சொல்லுங்கன்னுவாங்களா? கேட்குற மாதிரி சொல்லுவாங்களா? இதை நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் எடுத்திருக்கிறேன். யூஎஸ்ல இது ஒரு உண்மையாக நடந்துருச்சு. ரிப்போர்ட் மாறி சொல்லிட்டாங்க, செத்தே போயிட்டு இருக்கிறான். இருந்தான் பாரு ஒருத்தன், அவன் நல்லா இருக்கிறான், சரியாயிடுச்சுட்டு. ஸோ சைக்காலஜிக்கலாகவும் ஒரு ஹியூமன் டிசைன் அப்படிதான். ப்ளஸ் கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ என் வார்த்தையில் அப்படி இருந்து பாரு, என் வார்த்தை கிரியை செய்யுன்ற. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ்னால், நான் சொல்கிறது பாடி கொடுக்குற மெசேஜஸ், ஃபினான்ஷியல் கொடுக்குற மெசேஜஸ், உங்களுடைய ஆஃபீஸு, ஸ்கூலு, குழந்தைங்க, குடும்பத்தில் ஏற்படுகிற இந்த குடும்பம்லாம் தேராது, அது ஒரு மெசேஜ்.
இவங்களுக்கும் எனக்கு ஒத்து வர வாய்ப்பே கிடையாது. இது ஒரு மெசேஜ். கர்த்தர் சொல்றார், அந்த மெசேஜை வச்சு நிக்காத, ஏன் மெசேஜ் எடுத்து நில்லுன்றாரு கர்த்தர். அந்த சூழ்நிலை மாறும் அப்படின்றார். ஸோ என்ன பண்ணியிருக்கணும் யாக்கோபுங்க? இதை சொல்லாம இதை கண்டதும் அவர் கண்ணு எதை கண்டிருக்கணும்? வார்த்தையை கண்டிருக்கணும். கண்டுட்டு என்னான் இருக்கணும்? இல்லையே, என் கர்த்தர் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுக்குறேன் இருக்காரு. அவனுக்கு இது ஆயிருக்க நேரு. நீ பாத்தியா? நான் அந்த அப்படித்த நீ பாத்தியா அப்படின்னு கேட்பேன். இல்லை அவன் துணி கடை, நீ பாத்தியா? நான் பார்க்கல. அப்புறம் எப்படி சொல்ற? கேட்பம்மா. நீ அவன் உடம்ப பாத்தியா? பார்க்கல. ட்ரெஸ்ஸை அப்புறம் எப்படி நீ சொல்ற? பார்த்தீங்களா? இப்போ அவன் என்ன ஆயிருப்பானுங்க? அப்போ வாக்குத்தத்தம் இருந்த ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ அப்படி ஒரு கொஸ்டினே கேட்ப. நீ வாக்குத்தத்தத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சும்மா கொடுத்துட்டு நீங்களே சொல்லுங்கன்னு கொடுத்தா போதும். புரியுதா? எவ்வளோ பேருக்கு புரியுது? சரி, அது பொய்ன்னு சொல்ல வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இம்பேக்ட் இஸ் நாட் லைக் ஆஸ் யூ இமேஜின். புரியுதா? இது வாழ்க்கை பூரா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் கொண்டு போகிற எக்ஸ்ட்ரீம், இல்லை ஒரு ரிப்போர்ட். பட் கர்த்தர் சொல்ற வாட் எவர் இட் இஸ் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இதில் வெளியில் வந்துருவேன்றார் கர்த்தர். ஆமே. ஸோ அடுத்தது பாருங்க, பீருண்டு போனான். யார் அதெல்லாம் சொன்னது? பிரதர்ஸா? இதுதான் நம்ம பாருங்க. இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணா நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. புதுசா ஒரு இடத்துல வழியோ இல்லை ஃபினான்ஷியல் ஒரு ப்ராப்ளம் நீங்களே டிக்ளேர் பண்ணிடுவீங்க. இதை புரியுதா? ஸோ கர்த்தர் இதுலேருந்து என்ன நம்மளை கற்றுக்க சொல்கிறாரு? இப்போ நீங்களே கற்றுக்கிட்டு இருப்பீங்களே பாருங்க. ஆனால் அங்கே ஆக்சுவல் சினாரியோ என்ன நடந்துட்டு இருக்கு? இது ட்ரூவா? இவர் சொன்னதெல்லாம் ட்ரூவா? ஆனால் கூட நின்னா உண்மையாக தானே இருக்கும். இப்போ நம்ம கூட நின்ட்டு யாக்கோபு இப்படி இல்லை கிழிஞ்சு செத்துட்டான், அடிச்சு போட்டான். இப்போ நம்ம வரோம் துக்கம் விசாரிக்க, என்னங்க ஆச்சு? இதோ பார்த்தான்ப்பா ட்ரெஸ் அடிச்சு போட்டுருச்சுப்பா, சாக அடிச்சிச்சுப்பா. இப்போ நான் கூட நின்று அப்படி ஆயிருக்காதுங்க, கர்த்தர் சொல்லியிருக்காருன்னா இங்க வா. கரெக்டா இல்லையா? என்ன பண்ணுவாங்க? என்ன இருக்கிற அவன் இருக்கிறதுல ஆயிருக்காதான். கரெக்டா இல்லையா? உடனே எல்லாம் வந்திருப்பாங்க. என்ன நீங்க வேற வாங்க, நீங்க தனியா. அவரே பாவம் துக்கத்தில் இருக்காரு, இப்போ போய் இடையில பிரச்சனை பண்ணிக்கிட்டு தேவ் ஆயிருக்காதியா? ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருக்கிறாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரேன்ற நானேன்னு வைங்க. இப்படிதான். புரியுதா என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துலன்னு? அப்போ ஆனா ஆக்சுவலா இங்க அழகா நடந்துட்டு இருக்குது ஒரு சம்பவம். இப்படி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அழகா ஒரு சில காரியத்தை நகர்த்திட்டு இருக்காராம். உன் கண்ணுக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் யர் சேட்னஸ். இனிமே வாழ்க்கையில சேட்னஸ் மட்டும் இந்த சபையில இருக்கக்கூடாது. இன்னைக்கு தான் லாஸ்டா இருக்கணும். உங்க முகங்கள்ல என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார், என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவுல தெரிந்து கொண்ட தேவன் என் தேவன், சிலுவையில எனக்காக போன தேவன் எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆமென். ஸோ அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கப்பான்றாரு. ரோமன்ஸ் 3:4, let God be found true though every man be found. என்ன ரிப்போர்ட் எது வேணா இருக்கட்டும், உடம்பு காட்டுட்டு எதை வேணா காட்டும். என்னன்னு போட்டிருக்குன்னா they are liars சொல்ல, let they be found liars. என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா இது பொய்ன்னு சொல்றாரு அவரு? இல்ல, they'll be found liarனா கர்த்தர் தான் உண்மை நீ நின்னா it will be found liarனா இந்த ரிப்போர்ட் மாறிடும். எவ்வளவு பேருக்கு புரியுது? அப்ப நம்ம எதுல உறுதியா இருக்கணும்? உங்க வேலை ஸ்தலத்துல இதுல இனி இருந்தா உனக்கு அவ்வளவுதான், உன் கேரியரே போயிடும் அப்படின்னா அந்த சொன்னவன் பார்த்தீங்களா, அவன் தான் உனக்கு மெசேஜ் கொடுக்க வந்தவன். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் என்னை அது அணுகாது அப்படின்னு நிக்கணும். நீ சொல்றது உண்மைதான், நீ ஏன் கேஷுவலா இருக்க? எனக்கு அணுகாது வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு புரியுது? நம்ம ஜாயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் அடிஷ்னல் கொடுத்துருவோம். ஆமாம் ஷுவர், நான் சொல்றேன் நிச்சயமா அவன் இருக்க வர நம்ம வளர முடியாது. நம்ம எப்படின்றோம்? அது மாதிரி நம்மளை என்ன கர்த்தர் உங்களை நீங்க யாரு தெரியுமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அவங்க ஏன் தெரியுமா? நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவனே சொன்னாதான் அவன் 22 வருஷத்துக்கு அமைதியா இருக்க முடியும். இல்லைன்னா இவங்க கழுத்தை பிடிச்சிருவான்ல. அதனால பிசாசு என்ன பண்ணுவான்னா கையில கொடுத்துட்டு பாரு, இது கொஞ்சம் பாரு அப்படின்றான். நம்ம
அதை பார்த்துறோம். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு இன்றைக்கி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் நாட் சேயிங் தோஸ் ஆர் லைஸ். உங்கள் உடம்புல இருக்க வலி இதெல்லாம் போய் நான் சொல்கிறதா உண்மைன்னு அவர் சொல்ல வரல. நீ என்ன சொல்லணும்னா வலியெல்லாம் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனால் லெட் இட் பி ஃபவுண்ட் as a lie. லெட் மை காட் பி ட்ரூ அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை திருப்புவாருன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்படி நிற்கணுன்றார் கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட. டோன்ட் பி இன் சேட்னஸ் அப்படின்றார். அப்போ இங்கே நான் என்ன சொன்னேன், இப்போ யாக்கோபு அதை கண்டு இதன் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகத்தை அவன் பச்சித்து போட்டிருப்பான். இந்த மாதிரி சொல்லியிருந்தாலே என்ன ஆகிட்டு இருந்திருக்கும் அங்கே. ஏன்னா வாக்கு தத்தம் பேசா. அப்போ நீங்கள் இன்னிலேருந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் நான். வாக்கு தத்தம் பேச இருந்து பாருங்க. என்னம்மா நல்லா தான் இருந்த, என்ன இப்போ திடீர்னு ஏந்திரிக்க முடியல அப்படிங்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கணும் மெசேஜ் வந்துருக்குது நமக்கு. மேபி ஒருத்தர் மூலியமாக வரும், இல்லை நம்ம வாயிலே நம்ம மைண்ட்லேயே சொல்ல வைக்கும். சார் நல்லா தானே இருந்தோம். இது என்னது அப்போ மெசேஜ், ஒன் ஆஃப் த மெசேஜ். அப்போ நம்ம இப்போ என்ன ஆகணும்? என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் சொன்னதான் நடக்கும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கும் தெரியுமா? பின்னாடி இங்கே ஒருத்தனை அனுப்பியிருப்பார் உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த கண்ணை திறப்பார் பாருங்க. அந்த கண்ணை திறந்தா நீங்க எங்க எப்போ போய் யாரை மீட் பண்ணணும், இந்த ஹெல்த்துக்கு நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு மெடிடேட் பண்ணுமா, இதுக்கு அறிக்கை பண்ணுமா, இதுக்கு எண்ணெய் தேய்க்கணுமா, இதுக்கு ஜெபம் பண்ணுமா, இதுக்கு டாக்டர்கிட்ட போகணுமா, எல்லா கண்ணும் திறக்கும். பட் சேட்னஸ் வில் க்ளோஸ் எவ்ரிதிங், ஷட் த டோர் ஆஃப் எவ்ரிதிங். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இங்க பாருங்க, இப்படி இருந்திருந்தா அவன் என்ன ஆயிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இவன் இந்த 22 வருஷம் வேஸ்ட் பண்ணாம என்ன ஆயிருந்திருப்பான் அது வரைக்கும். இப்போ 22 என் பையங்க, எனக்கு தெரியும் அவன் அங்கே எஜிப்டில் வளர்றான், இப்படிலாம் ஆனா கர்த்தர் உயர்த்தினார் இப்படின்னு பாருங்க 22 இயர்ஸ் இல்லை, நம்ம 2 நாள் வேஸ்ட் பண்ணால் கூட அது எவ்வளோ இதுன்னு நினச்சி பார்த்துக்குங்க. எவ்வளோ பேர் வேஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்க சேட்னஸில்? பண்ணியிருக்கிறீங்களா? அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? யூ ஹவ் ஹிடன் த காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். டோன்ட் பி ஃப்ரம் டுடே லாஸ்ட் டேவாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு இன்னைக்கு தராரு. உண்மைதாங்க, ஃபேஸ் பண்ணுறது உண்மைதான். பட் உங்களுக்கு இன்னொரு ஹிடன் சீக்ரெட் தெரிஞ்சுக்கோன்றார். பின்னாடி என் சித்தம் நடந்துட்டு இருக்குது உனக்கு. இதை நம்பாத, இதில் நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவர் சொல்ல. எஸ், நீ பார்க்கறது உண்மைதான். பையன் யாக்கோபு கூட இல்லைதான், உண்மைதான் அது. எஸ், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஹீ வில் கிவ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஹாப்பினஸ். அவனுக்கு நான் உயரமான பிளான் வச்சிருக்கேன்டா. யாக்கோபுக்கு என்ன இருந்திருக்கும்? இல்லை, என் பையன் அங்கே இருந்தாலும் ஈஸ் இன் growth path. God's plan is behind him. புரிஞ்சு? அது மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் சேடாக இல்லாமல் டோரை சாத்திட்டு ஆண்டவர் நான் உங்கள் வார்த்தையை வச்சு போகிறேன்ப்பா, நீங்கள் அப்பாப்பான்னு நின்னா அந்த பிளானை ஓப்பன் பண்ணுவார் உங்களுக்கு. உங்கள் ஃபினான்ஷியலுக்கு ஓப்பன் பண்ணுவார், உங்கள் வேலை. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமென். பாருங்க, இங்கே இன்னொரு கிரேஸ் உங்களுக்கு என்னன்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாருன்னா, யாக்கோபு சொன்னது அவனுக்கு நடக்கலை. நான் எங்கே போயிடுவேன்ட்டார் யாக்கோபு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறீங்க? பாதாளம் சொல்லியிருக்க மாட்டீங்க. அவ்வளோதான், நடக்கலை, முடிஞ்சு போச்சு, இது எனக்கு வராது, எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? கர்த்தர் குட் நியூஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு? உன் வாயில் வந்த எந்த நெகட்டிவும் நடக்காதுன்றார். ஏன்னா என் கிருபை உன் மேலே இருக்குன்ட்டார் கர்த்தர். நீங்கள் கோபத்தில் சொல்லியிருக்கலாம், துக்கத்தில் சொல்லியிருக்கலாம், எதை வேணால் சொல்லியிருக்கலாம், இல்லை மற்றவங்க உங்கள் வாழ்க்கைக்கு சொல்லியிருக்கலாம், எதுவுமே நடக்காதுன்ட்டார் கர்த்தர். ஆமென். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி. அவன் சொன்னான் பாருங்க, என் குமாரன் இடத்துல பாதாளத்துக்கு இறங்குவேன் அறிக்கை பண்ணி நடக்கணும்னா என்ன இருக்கிறது? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம மேலே கிருபை இருக்குன்ட்டாரு. இப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா அதே தான் சொல்கிறாரப்பா. இந்த மாதிரி ஏதாவது வரும் உனக்கு, தகப்பனை அனுப்புனானா நீ என்ன சொல்லணும்? அந்த மாதிரி அனுப்பி உனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, இதை நாங்கள் கண்டெடுத்தோம்னு ஒருத்தன் சொன்னாலும், இது உம்முடையதான் பாருன்னு சொன்னாலும், நம்ம எங்கே செக் வைக்கணும்னா மைண்டில் நம்ம ஆண்டவர் வார்த்தையை தான் வைக்கணும். எவ்வளோ பேருக்கு புரியுது? இதில் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்களா இன்னையிலேருந்து? அதெல்லாம் பொய்ன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நிற்கிற இடம் எது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்றார். எது அந்த இடம்? அவன் துணியை காட்டினா நீங்கள் எதை காட்டணும்? வார்த்தையை காட்டணும். உடம்பு சிம்டமாக காட்டினா நீங்கள் எதை காட்டணும்? அப்படி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை இல்லை, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு கர்த்தர் காரணம்ன்றணும். அவர் என்னை நடத்துவார்ப்பா, அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன், அவருக்கு தெரியும் நான் படுற கஷ்டம், அவர் இதில் மீட் எடுப்பார். முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு நியூஸ் மெசேஜ் வந்துரும்ன்ற, நான் ஒரு தீர்க்க தரிசனம் வரும், இல்லை ஒரு குட் நியூஸ் வரும், ஏதாவது ஒன்று அவர் செஞ்சே தீர்வார் உங்களுக்கு. ஆமென்.
ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் இங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு க்ளூ கொடுக்குறேன். ரிப்போர்ட்டுனா இதில் ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். மைண்டில் தான் அந்த ரிப்போர்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ உங்களுக்கு வந்து தெரியுது, மைண்டு இது, இந்த கடன்லேருந்து நம்ம வெளியிலே வரமாட்டோம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஃபினான்ஷியலில் இருக்குதுன்னா, நம்ம அது பொய்ன்னு சொல்லலை இங்கே ஆண்டவர். டஃப் தான் அந்த சுச்சுவேஷன். ஆனால் நீ பண்ண வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் ஜாலியாக இருக்க சொல்ல உன்ட்ட. அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்க முடியும்? ஒரு டைட்டான சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சுச்சுவேஷனை உன்னை நான் நெக்லெக்ட் பண்ண சொல்ல. அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீ என்ன நினைக்கணும்னா, மை காட் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட். நான் மாறுவேன். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ கடன் வாங்காது இருப்பான்னு சொல்லியிருக்காரு. நீ கடன் கொடுக்குறோன்னா இருப்ப. இதுதான் என்னுடைய பொசிஷன், இந்த சர்ச்சில் இருக்கவங்களுடைய பொசிஷன், வீடியோ பார்க்குறவங்க பொசிஷன் என்னன்னா, நீ கடன் கொடுக்குறவனா தான் இருப்ப. இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? வாங்கிட்டியே இன்னும், நீ கொடுக்கலையே இன்னும். இப்போ நீங்கள் என்ன இன்னும்? ஆமாம், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இதுதான் எந்த கர்த்தர் வச்ச சித்தம். இப்போ என்ன தெரியுமா ஆகும்? ஒரு புது டோர் ஓப்பன் ஆகும் ஃபினான்ஷியலுக்கு. கண்ணு திறக்கப்படும். புரிஞ்சா இல்லையா? பின்னாடி நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜோசப்பை குழியில் போட்ட மாதிரி உங்கள் பணத்தை போட்டார் குழியில். நோ ப்ராப்ளம், ஓகே. அது தூக்கி இப்போ அடிமையாக தான் போகுது, நோ ப்ராப்ளம். அது அங்கே போயிட்டு அங்கே ஒரு அதிகாரியாக உட்காருது, போயிட்டே இருக்குது. கடைசியில் உங்கள் ஃபினான்ஷியல் மேலே வந்து உயரத்தில் நிற்கும். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்படி இரு, இதை நெக்லெக்ட் பண்ண சொல்ல உன் பிரச்சனையை. அதுக்கு வேர்டை வச்சு நில்லு. அதுக்கு என்ன? அது ரோமன்ஸ் 8:28, சகலமும் நன்மைக்கு அது வார்த்தை செய்கிறாருப்பா ஏப்பா அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும். பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. அவர் என்ன ஆயிட்டாரு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே அவர் நிறைவாக்குவாருங்க. குறையை தான், குறைன்னு வந்து ஒரு மெசேஜ் காட்டும். நீ என்ன சொல்லணும்? குறை தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கர்த்தர் நிறைவாக்குவார் அதை. ஆமென். இப்படி நின்னீங்கன்னா கண்கள் திறக்கப்படும்ன்றாரு கர்த்தர். சேட்னஸ்க்கு அலோவ் பண்ணாதீங்கன்றாரு கர்த்தர். அவர் என்ன சொல், நீங்க ஐஸ்வரனா இருக்கும்படி உங்களின் நிமித்தம் அவர் என்ன ஆயிட்டாராம். ஆனால் நீ தரித்திரமா இருக்கிறியேன்னு மைண்டு. அப்போ நம்ம என்னன்னோ, மேபி இப்போ அந்த சுச்சுவேஷன் இருக்கலாம், பட் ஐ வில் கம் அவுட் பிகாஸ் பிஹைண்ட் த சீன் இது நடந்துட்டு இருக்குது. நீங்கள் இனிமேல் என்ன நினைக்கணும்னா, இப்படி நினைக்கணும், கூலி எஜிப்டு அப்படி வந்துட்டு இருக்கு. எந்த காரியத்தையும் நம்ம அப்படித்தான் நினைக்கணுன்றார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இது எங்கே இருக்குதுன்னு புரியுதா? இப்போ அடுத்தது நான் மெடிக்கல் இஷ்யூக்கு வரேன். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். அப்போ என்ன, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை நம்பக்கூடாதா? மருந்து எடுக்கக்கூடாதா? எந்த ரிப்போர்ட்டையும் நம்பக்கூடாதா? அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது எதுவுமே முக்கியம் கிடையாது இங்கே. பாருங்க, நான் ஷுட் நாட் ஐ பிலீவ் மெடிக்கல் ரிப்போர்ட். அவர் அதை நம்பக்கூடாதுன்னு அவர் சொல்லவே கிடையாதுங்க. அடுத்தது மெடிசன் எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல. பிணியாளிகளுக்கு மருத்துவர் தேவைன்னு மேத்யூவில் எழுதி இருக்குது. கர்த்தர் உன் விசுவாசம் எங்கேயோ அந்த இடத்துக்கு போய் தான் டச் பண்ணுவார். ஆனால் இங்கே என்னன்னா, எது முக்கியம்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ இதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணுன்னே உங்களுக்கு இப்போ புரியாது. விசுவாசத்தில் நிற்கணுமா, மருந்து சாப்பிடணுமா, இல்லை எதை நம்பணும் தெரியாது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ சேட்னஸை விட்டு நில்லு. இந்த இடத்துல நீ என்ன செய்யணும்னு கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவார். அவர் பேசுவார். இதில் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. எது முக்கியம்னு சொல்கிறேன். மருந்து எடுக்கிறது முக்கியமா, எது முக்கியன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள், இப்போ சுகர் பிபின்னு வைங்க. சுகர் பிபின்னு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அதை நம்பக்கூடாதா? பொய்ன்னு வைங்களா? இப்போ ரிப்போர்ட் வருது, இது பொய், ஐம் ஈல்டுன்னு, இது பொய், அது முட்டாள்தானோ. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வந்திருக்குன்னா இது என்ன தெரியுமா? ஒரு துணி காட்டி இருக்கு, அந்த துணியில செத்து போயிருச்சுன்னு. என்னது? வாழ்க்கை போற உனக்கு இதானுது. நீ என்ன, எந்த இடத்துல அவர் நிக்க சொல்றாரு? வாழ்க்கை பூரா இது உனக்கு தானும் போது நம்ம என்ன சொல்லணும்? இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இது எனக்கு சுகமாயிடும். எவ்வளவு பேருக்கு இந்த தெளிவு இருக்குது? இப்போ நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் போனா உங்களால் நிக்க முடியாது. That is not correct. Yes, it is there, but நீ பெர்மனன்ட்ன்றீங்க. I am saying I will be healed. புரிஞ்சுதா? இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ மெடிசன் எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, மெடிசன் எடுக்கிறீங்களா எடுக்கலையான்றது இன்னைக்கு முக்கியமே கிடையாது. உங்க முக்கியம் என்னன்னா, வாட் ரிப்போர்ட் யூ பிலீவ் இன் மைண்ட், வில் இட் பி ஹீல்டு கம்ப்ளீட்லியா இல்லையான்றது தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நான் ஒரு மருந்து எடுத்துக்கிறேன், இந்த நோய் தீராதுன்றாங்க டாக்டர்ன்னு வைங்க. இந்த நோய் தான், இது வந்து உலகத்தில் இதுக்கு சுகப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும்ன்றாங்க. இப்போ நான் ஒரு பிலீவர், இது எடுத்துக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிறது முக்கியம் கிடையாது. நான் இப்போ எடுத்துக்கிறேனே வைங்க, இப்படி எடுத்துக்கிறேன், நான் என்னன்றேன், கண்ட்ரோல் மட்டும் இல்லைப்பா, நான் சுகமாயிடுவேன் இதுலேருந்து. புரியுதா? நான் எடுக்கல,
நான் சுகமாயிருவேன்னு உன்னால அந்த ஃபேத்தில் நிற்க முடியுதுன்னா தான் நீ நிற்கணும். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ இதில் நீ மருந்து எடுக்கிறியா இல்லையான்றது கணக்கிலே வராது. எது வரும்? நீ சுகமாவியா இல்லையான்னு உனக்கு தெரியணும். எவ்வளோ பேருக்கு இது புரியுது? இந்த வெளிப்பாடு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க இந்த இடத்துல. ஐயோ சுகமாயிருவோன்னு இப்போ தான் அறிக்கை பண்ணிட்டு வந்துருக்குறோம், இப்போ நம்ம மருந்து எடுக்கிறோமே. நான் என்னன்றேன், மருந்தை போட்டு ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஹீல்டு வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ். இப்போ என்ன தெரியுமா ஆகும் ஆக்சுவலாக? இதனால நீ இப்படி நிற்கும் போது ஒரு பீரியடில் நான் சொல்கிறேன் பாருங்க, சேட்னஸ்லேருந்து உனக்கு என்ன ஆகிடுது? ஓப்பன் ஆயிடுது. இப்போ ஆண்டவர் என்ன திரும்ப சொல்லுவார்? ஸ்டாப் மெடிசன்னுவார். அவர் சொல்லுவார், நீ எடுக்காமல் நிற்ப, போய் செக் பண்ண ஹீல் ஆகிருப்பேன். எவ்வளோ பேருக்கு புரியுது? இந்த இடத்துக்கு போகாமல் துக்கத்திலே இருந்துட்டு அறிக்கை பண்ணிட்டு எடுக்கலாமா வேணாமா, இல்லை வேணாம் நான் ஆண்டவர் பிள்ளை நான் இதை செய்ய மாட்டேன் இப்படின்னு மாட்டிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு நிற்க வேண்டியதான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க உங்களுக்கு நான் என்ன குட் நியூஸ் சொல்லட்டுமா? யூ வில் பி ஹீல்டு வாட் எவர் இட் இஸ். நீங்கள் இங்கே கன்ஃபியூஸ் ஆக தேவையே கிடையாது. இது மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்பாதன்றார் ஆண்டவர் இங்கே. தட் இஸ் எ ரிப்போர்ட், பட் காட் சேஸ் நாட் டு. அதுதான் என் வாழ்க்கைன்னு நினைக்காதங்கிறார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது இது? அப்போ பிடிவாதமாக ஒருத்தன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இல்லை இது இருக்குதான், திஸ் இஸ் ட்ரூ வாட் டாக்டர் சேஸ், ரிப்போர்ட் சேஸ், பட் வேர்ட் சேஸ் ஐ வில் பி ஹீல்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ், ஸோ ஐ வில் பி ஹீல்ட், மை பேரண்ட்ஸ் வில் பி ஹீல்ட், மை கிட்ஸ் வில் பி ஹீல்டு நிற்கும் பொழுது your eyes will be opened to see that manifestation. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? கண்ணு திறக்க மாட்டேங்குது மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கறது. செத்து போயிட்டான்னு நினைச்சு அழுகிறவன்ட்ட போய் அவன் என்ன இமேஜின் பண்ணாலும் ஜோசப் கண்ணுக்கு தெரியவானா? அதை தான் நான் சொன்னேன். இப்போ அவன்கிட்ட போய் நானே சொல்றேன்னு வைங்க, நான் பார்த்தேனே சொல்றேன்னு வைங்களேன், போய் அப்படியாப்பா எவனையோ பார்த்துட்டு பாரு அவன் ஜாடையிலே இருக்கிறத பார்த்து சொல்ல நம்ப மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்க இதை பிரேக் பண்ணணும்? ஸ்டார்டிங்லேயே பிரேக் பண்ணிடணும். யாக்கோபை 10 வருஷம் அழ விட்டுட்டு 11வது வருஷத்தில் அவன் நேரில் பார்க்காத வரைக்கும் நம்ப மாட்டார். கரெக்டா? இப்போ அந்த 12 பேர் வந்து சொன்னாலும் சந்தோஷப்பட்டிருப்பாரு, நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு. அதனால தான் அதை வளர விடக்கூடாது. நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணிடணும்? அந்த சேட்னஸோட இதுலேயே வளர விடக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல கிளியர் ஆனீங்களா நீங்கள்? இந்த இடம் காம்ப்ளிகேட்டான இடம். இது இந்த ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளிகேட்டான இடம். நீங்கள் அவர் கூட இருங்க, அவர் நடத்துவார். He will guide you. By his stripes you are healed ன்னு எழுதியிருக்க ஆண்டவரே. We are healed. அதை விட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு see, already you communicated to God that you need healing. அவருக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? அவருக்கு தெரியும் தானே. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த 11 பேர் வந்து என்னன்றாங்க, உங்கள் பையன் உயிரோடு இருக்காங்கன்ட்டாங்க. இப்போ திருப்பி அவன் ஆறுதல் அடையாமல் கிழிச்சிட்டு போய் உட்காந்தான்னா என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பேருக்கு இந்த வித்தியாசம் புரியுது? அப்போ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பார்க்கலான்னா நீங்கள் இப்படி ஆறுதல் அடையாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நிற்கணும். அப்போ அவர் நீ டாக்டர்கிட்ட போய் சரியாகணுமா, மருந்து சாப்பிட்டு சரியாகணுமா, நீ என் வார்த்தையில் ஹீலாக ஈ வில் ஓப்பன் யுவர் ஐஸ். எவ்வளோ பேருக்கு இது கிளியர் ஆகுது மைண்டு? நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுவீங்க, இதுக்கு கைடன்ஸே தேவையில்லை. ஐ எம் ஹீல்டுன்னுவீங்க, இல்லை நான் ஐ வில் பி ஹீல்டுன்னுவீங்க, ஏதோ ஒன்று உறுதியாக சொல்லுவீங்க. ஆனால் இவருக்கு இப்போ இதுக்கு என்னன்றாரு? டோன்ட் கோ பை யுவர் சிம்டமை பார்த்துட்டு உழுகாதீங்கன்றார். சிம்டமை கண்டுக்காதன்னு சொல்ல, வலிக்குதுன்றதை கண்டுக்காதன்னு சொல்ல, உன் ரிப்போர்ட்டை கண்டுக்காதன்னு அவர் சொல்ல. பாருங்க, இதெல்லாம் தான் நம்மளை தப்பாக கைட் பண்ணி கூப்பிட்டு போகுது. ரிப்போர்ட் வருது, இதை எப்படி நம்பாமல் இருக்கிறதுன்னு. உன்னை நம்பாமல் இருக்கு சொல்ல இங்க, அது உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலே இதை வச்சுட்டு இட் வில் டர்ன். டோன்ட் கோ டு சேட்னஸ். மை காட் இஸ் பேக் ஆஃப் மீ பிளானிங் எவ்ரி திங். புரிஞ்சா இல்லையா? ஆமென். அதான் சொல்கிறேங்க பாருங்க, லார்ட் ஐ எம் நாட் வர்த்தி. விசுவாசத்துக்கு ஏற்ற லெவலுக்கு வராரு பாருங்க. ஒருத்தன் என்னன்றான், லார்ட் ஐ எம் நாட் வர்த்தி தட் யூ ஷுட் கம் அண்டர் மை ரூஃப் பட் ஒன்லி ஸ்பீக்கர். நீங்கள் கிளம்புறாரு வரேன் நானுன்னு. அவனான்றான் வராதிங்க. ஐயோ, வேர்டுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் இங்கே ஜெபிங்க ஆண்டவரே சரி ஆவான்ல. ஒரு வார்த்தைன்னா என்ன அர்த்தம்னா ஹீல்டு. கிளம்பி போயிட்டான் அவன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு. அவன் விசுவாசத்துக்கு என்ன பண்ணுறாரு? அங்கேருந்தே பண்ணுறாரு. இன்னொருத்தன் என்னன்றாரு, நீங்கள் வந்து யூ கம் என்னென்ன பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஷீல் பி. வந்தாரே போனாரே. ஸோ ஆண்டவர் எப்படின்னா உன் லெவல் ஆஃப் ஃபேத்தில் அவர் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் சுகம் உறுதி இல்லையா? மாத்திரை போட்டு நீ ஆண்டவர்கிட்ட நின்னாலும் சுகத்தை கொடுப்பார். ஆனால் அவருக்கு எது வேணும்? சுகம் ஆவன்னு நிற்கிறியா, என்கிட்ட வந்த ஆவன்னு நினைக்கிறியா? அதை தான் அவர் பார்க்குறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இதில் ஆப்போசிட் ஆயிரும்.
வார்த்தை சொன்னா போதும் நின்றுட்டு துக்கமா நின்றுட்டு இருப்போம். இப்படி நின்னா என்ன ஆயிடும்? கண்ணு ஓப்பன் ஆகாது மேனிஃபெஸ்டேஷனுக்கு. விளங்குதா உங்களுக்கு? ஸோ இங்க கர்த்தர் சொல்றாரு, டோன்ட் லிவ் யுவர் லைஃப் இன் பிலீவிங் ஃபால்ஸ் ரிப்போர்ட்னா என்ன நான் தெளிவாக சொல்லிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாட் தட் ரிப்போர்ட் இஸ் ஃபால்ஸ், பட் அக்கார்டிங் டு காட்ஸ் ரிப்போர்ட் இட் வில் டர்ன் as ஃபால்ஸ். எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்போ இங்கே ஒரு பிம்பிள் இருக்குன்னு கண்ணாடி காட்டுதுன்னா அது பொய்ன்னு சொல்ல வரல, பட் தட் வில் டர்ன் as ஃபால்ஸ்னா எனக்கு நாளைக்கு இருக்காது, அப்போ அது காமிச்சது பொய். அதனால நம்ம இப்படி சொல்லலை, அதை நம்பாதீங்க, டாக்டர் ரிப்போர்ட்டை நம்பாதீங்க, அது கிடையாது. தட் இஸ் நாட் கரெக்ட் வே ஆஃப் சேயிங். That is true, but that will become false because God's word is true. எவ்வளவு பேருக்கு புரியுது இதெல்லாம்? ஆமென். ஸோ அவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாரு? நீ யார் தெரியுமா? ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுறவன்றாரு கர்த்தர். ஆமென், ஆமென். அவர் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, the blood stain may be on the coat of Joseph, but that was not on Joseph. எவ்வளவு பேருக்கு புரியுது? So don't take it upon you. பல பேர் அவங்க மேலே எடுத்துக்கிறாங்களா இதை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சரீரத்து மேலே ஏதாவது ஒரு சிக்னஸ் டிசீஸ் வந்தால் தட் இஸ் ஈக்குவல் லைக் இட் ஹஸ் கம் அப்பான் யுவர் ட்ரெஸ்ஸுன்றார் கர்த்தர். ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்டு பை த ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் ஜீசஸ். எவ்வளோ பேருக்கு புரியுது? பாருங்க, அந்த பிளட் ஸ்டெயின் ஜோசப் உடம்புல காமிச்சாங்களா, ட்ரெஸ்ஸில் காமிச்சாங்களா? உங்களுக்கு வந்த பண பிரச்சனை ட்ரெஸ் மேலே இருக்குதான், சிக்னஸ் டிசீஸ் ட்ரெஸ் மேலே இருக்குதான், எல்லாமே ட்ரெஸ் மேலே தான் இருக்குதுன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? Real you is already healed. You are already blessed. You are highly favored என்றார் கர்த்தர். ஆமென். அடுத்தது பாருங்க, God's grace is upon you. இன்னைக்கு வந்த எல்லாருமே உங்களால உங்க நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் will not work. பயப்படாதீங்க என்று நம்ம விட்ட வாய்கெல்லாம் நம்ம என்ன இருக்கணும்? ஸோ கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கு. சொல்றாரு, பிலீவ் இஸ் வேர்ட் நாட் த எவிடன்ஸ், டிக்ளேர் த வேர்ட். நாட் த எவிடன்ஸ்னா அதை வந்து இல்லைன்னு சொல்லவர். வேதனை தெரியுது, எல்லாமே தெரியுது, பட் அவர் என்ன சொல்ற? இட் கேன் டர்ன், இட் இஸ் பாசிபிள் டு டர்ன், இட் வில் பி ஹீல்டு. அதனால என்ன பண்ண, என் கிட்ட இருக்கனா இது மாறும் அப்படின்னு மட்டும் நில்லு, சோகத்தில் மூழ்காத. இதுதான் இருக்கிறதுலே நம்புறோம். பாருங்க, இது ஆகிறதுக்கு யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு பாருங்க, தனியாக போயிட்டார். sadness will generate when you are alone. When a believer and believer have some connection, God will do that. He will refresh people. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஆல்வேஸ் ஹேவ் கனெக்ட் வித் பீப்புள். தனியாக போனால் யூ வில் ஐசோலேட் அண்ட் ஹீ வில் ஸ்பீக் ஆல் த திங்ஸ் டு பிகம் சேட். ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன். ஜேக்கப் வாஸ் நாட் ஏபிள் டு see the progress, but it was in progress. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஜேக்கப்ஸ் டைம் டு மீட் ஜோசப் கேம். பட் ஜேக்கப் எப்படி இருந்தாருங்க? சேடாக இருந்தார், நெகட்டிவாக செத்து போயிடுவேன்ட்டாரு, இவ்வளவும் பண்ணார். ஆனால் காட்ஸ் டைமிங் மாறிச்சா? Jacob's time to meet Joseph came. கர்த்தர் சொல்றார், your time to meet healing has come என்ற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தான் இன்னைக்கு இந்த மெசேஜே உங்களுக்கு. your time to meet financial breakthrough has come அப்படின்றார். your time to meet promotion has come அப்படின்றார். your time to meet your waited one has come. நீங்க ஏதோ ஒன்று காத்துட்டு இருந்தீங்கல்ல, அது வர்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்றார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். நீங்க விசுவாசிக்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இங்க கர்த்தர் சொன்னாரு பாருங்க, ஜோசப் மேல அவர் எப்படி இருந்தாரு? ஏன்? அதுக்கு அவன் என்ன பண்ணான்? இப்ப அவன் இவன் என்ன பண்ணான்? அதுக்கு இல்ல, இவன் என்ன பண்ணான்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இவன் இப்படி பிறந்ததுக்கு அவன் என்ன பண்ணான்? அவங்க அப்பா நேசிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணலையா? ஒண்ணுமே பண்ணல. பிறந்ததும் அவன் கையில இல்லை. கர்த்தர் அது மாதிரி என்னன்றாருன்னா, அவன் பிரியமா இருந்தது போல கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்கிறாராம்? பிரியமா. ஏன்? நீங்க எல்லாம் அவருடையவர்களாம். ஏன்னு கேளுங்களேன், அவர் அப்படி வச்சிருக்கிறாரு உங்களை. அவருக்கு பிறந்துட்டீங்களா? நீங்க ஒன்றும் செய்யல, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவா தான் முடியும். கர்த்தர் சித்தம் தான் நடக்கும். யூ வில் பி ஹீல்டு. உங்கள் ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங்காக இருக்க போகிறீங்க, சமாதானமாக இருக்க போகிறீங்க. ஆர் கோயிங் டு பி ரிச், வெல்தி, பிளெஸ்ட், பீஸ்ஃபுல் அண்ட் ஹீல்டு. கர்த்தர் இப்படி தான் இருக்கிறாராம் அவங்க கூட. நீங்கள் தூக்கலையும், அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாராம். புரியுதா? மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூன்ட்டார் கர்த்தர்.
அவர் இருக்கிறார் உங்க கூட. என் கிருபை உனக்கு போதும்ட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் நம்புறீங்க? அவர் தழும்புகளினாலே குணமானீர்கள். யூ வில் பி பிளெஸ்ட் when you come in and blessed when you go out. இன்னைக்கு எவ்வளோ பேர் ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு வந்துட்டு பிளெஸ்ஸிங்காக போகிறீங்க? இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அப்பா எல்லாத்தையும் செஞ்சு தான் அனுப்புகிறாரு உங்களுக்கு. ஆமென். தைரியமாக போங்க. உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி. ஆமென். ஜோசஃபும் யாக்கோபும் எப்படி ஒரு சந்தோஷமான நாளை மீட் பண்ணாங்களோ, நீங்கள் அப்படி வெயிட் பண்ண காரியத்தோடு மீட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, ஹெல்த், ஹீலிங் எல்லாமே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம். வந்த எல்லாருக்கும் ஆண்டவரே, அப்பா யாக்கோபு வாழ்க்கையில எதுவுமே இழக்கல. அவர் இழக்காதவாறு யோசேப்பை ஒரு பெரிய ஒரு கவர்னர் ஆக்கி யாக்கோபு கையில கொடுத்தது போல, இவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு 100 மடங்கு பெருக்கி நீங்க கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் உனக்கு யோசேப்பு போல இழந்தியோ அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த யோசேப்பு தான் உன்கிட்ட ஒரு கவர்னர் மாதிரி வந்து நிக்க போறார். அது போல உயர்ந்த ஸ்தானத்துல உன்னோட பிரச்சனை உன்னை அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த போகிறது. எந்த பிரச்சனை நீ விழுந்துருவேன்னு நினைக்கிறியோ அந்த பிரச்சனை தான் உன்னை உயர்த்தி நிறுத்த போகிறது. உன் சூழ்நிலை மாறும், உன் குடும்ப பிரச்சனைகள் மாறும், உன் சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். ஒரு பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்துல காண்பீர்கள். The right time has come to meet your Joseph. இந்த கர்த்தர் சொல்றார், you are going to meet your Joseph. Hallelujah. Your sadness will be turned into joy. உங்க குடும்பத்துல எதெல்லாம் இழந்த மாதிரி இருக்குதோ, you will see joy. Your tears will be wiped. Your sadness will be gone. கர்த்தர் இது எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். ஏன்னா அவருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது, அவருடைய அன்பு உங்க மேல இருக்கிறது. அவர் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அவர் கிருபை மாத்திரம் போதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க, பெரிய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. எந்த சோதனைக்கும் பயப்படாதீங்க, எந்த கோலியாத்தை மீட் பண்ணவும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஜெயத்தை தருவார். அவருடைய சித்தமே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அவருடைய சித்தம் எல்லாம் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை பிடித்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.